Success is not an option. Must. என்னால் ஒரு பார்பரா பெரிய லைஃப் வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்கு. அப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்திட்டு வருஷா 4 ஓடி ஓட்றத குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. இங்கே இருக்கும் அந்தகன் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். உங்கள் மூலமாக இப்போ என்டையர் வேர்ல்டை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க அனைவருக்கும், உலகம் எங்கும் இருக்கிற என் நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். அந்தகன் ஒரு அருமையான படம். இதில் வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏராளமான ஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் வரல. பட் ஸோ மெனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் டாப் நாச் ஸ்டார்ஸ் என்ன இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்துக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஐயா கனி சார், ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி. அருமையான ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைம் அகோ. அவரும் சசி சாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன். அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம என்னோடய இயக்குனர் சார்கிட்ட நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கனி சாரோட பேர் இருந்தது. ஸோ உடனே அப்பாவும் பேசினார், கிஷோர்கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டிங்க எப்படி நடந்ததுன்னு. அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சிருந்தா ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். ஒரு ஆக்டராக வந்தப்புறம் அது அப்படியே மாறிட்டார். எப்படின்னா நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், அந்த 3 வாரம் டைம் கொடுங்க, நான் வரேன்னு சொன்னேன். 3 வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன். அப்படியே அவர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு ஓகே, இப்படியும் ஒரு நடிகர் இருக்கார், ஒரு டைரக்டர் வேறு, பட் இப்படியும் ஒரு நடிகர் இருக்குது. ஹிஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்போவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா, நான் ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுட்ருப்பேன். அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்து ஹிஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். தேங்க்யூ ஐயா. அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிலாம் ஆரம்பித்து நானும் சிம்ரன், பிரியா அண்ட் நம்ம ரவி எல்லோரும் ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சின்னு போயிட்டுருக்கோம். சடனாக ஒரு கால் வருது. என்ன எங்கே இருக்கீங்க? இல்லை நாங்கள் இங்கே இந்த ஊரில் இருக்கோம். ஏன்னா தனியாக ஓடிட்டுருக்கீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட், இந்த லவ்னு இப்போ டைரக்டர் சார் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஹவு பீப்புள் சப்போர்ட் திஸ் இஸ் த ட்ரூ லவ்ங்க. சீரியஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன எங்கேருந்து போகிறோம், நாளைக்குலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன், உங்களோட இருக்கேன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அப்ரிஷியேட் இட். பயங்கரமான பிஸி. தெலுங்கில், மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள். அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணிட்டோம்னா எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடித்ததும் ஒரு அமேசிங், ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. அதுதான் அது நம்ம முதல்ல எப்படி கூப்பிடலான்னா, இப்போ இந்தியன் முடிச்சார், அதை முடிச்சார், நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு நிறைய மொழியில். ஸோ அவர் எப்படி கூப்பிடணும், சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும்போது அவரே ஃபோன் பண்ணி வந்தது வந்து இட் ஷோஸ் ஹிஸ் லவ் அண்ட் எங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்பும் பாசமும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் க்ரூவில் வந்து நான் நடித்ததில் ஒரு அருமையான ஒரு காலேஜ், ஒரு 7 படம் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம். சிம்ரன், தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஃபார் ஒரு நண்பி கூட இருந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மீ அண்ட் ஐ திங்க் சிம்ரன் வந்து 2 பேருமே ஸ்டாண்ட் அப் அ குட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். ஆல்வேஸ் த கேர் இஸ் தேர். ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்கன்னு தெரியல, பட் நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம், கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அப்படி பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஒருத்தர் வந்து நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி ஒரு சீன்லேயும் டான்ஸ்லேயும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம். அடுத்த படம் திரும்பி வரும்போது எப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு நான் நடிக்கும் போது கடைசி நாள் ஷூட்டிங்கில் என்ன பேசணும், மறுநாள் வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இட்ஸ் அ லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ ஷேர் வித் அமேசிங் அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் அ டான்ஸர், எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களோட சேர்ந்து நடிக்கும் போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கும் லாட் ஆஃப்
விஷயங்கள் இருக்குது, அதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். அதை நீங்கள் 9th நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹர் கேரக்டர் இந்த மூவி ஹஸ் ரியலி கம் அவுட் ஸோ வெல். அண்ட் நாட் ஒன்லி சிம்ரன் கேரக்டர், இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தனிப்பட்டது. அதாவது ஈவன் தே கம் ஃபார் 4 scenes அவ்வளோ ஸ்டாண்டிங் அவுட் இருக்கும். எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது தில் அப்ரிஷியேட். நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வரல, ஒரு நல்ல ஃபீலிங் வரும், பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது அந்த படத்தில் எல்லாரும் நடித்தவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டரில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டார் பிரியா. அதாவது ஷீஸ் அவங்க எப்படின்னா ரொம்ப பார்க்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, அப்படி கிடையாது. ஷீ இஸ் பால் ஆஃப் எனர்ஜி. லொக்கேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த யூனிட்டோட அப்படியே ஷீ புஷஸ் the happiness up, or happiness factor. She's kind of a happiness lucky mascot kuda solvan nanu, doctor, everything. So she makes sure everybody around is ellame or positive vibe oda everyone is laughing and mari. And nanu adhe mari mothe so we gelled really well. Thank you so much. You made the shooting spot really wonderful. Thank you so much. And she's also very caring, so thanks for all the love and care. And ipo my twin sister nu solliட்டு இருந்தப்பதா வனிதா, ஷீ வாஸ் என்ன சொல்கிறது, ஷீ வரும்போதே அப்படின்னு இறங்கி ஷீ புஷஸ் யூ டு டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம், அந்த ப்ரொமோஷன் இப்போ நீ என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த படத்தை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டே கூப்பிட்டு லாட் ஆஃப் ஐடியாஸ் ஷீ ஷேர் வித் மீ. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேர் ஷீ ஹேட் ஃபார் மீ அண்ட் அப்பா அண்ட் த யூனிட். இட்ஸ் ஐ திங்க் வி ரியலி lucky to have an amazing person like her. Okay, thank you so much. And then குவைட்டாக எந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ரவி யாதவ் சார். இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னைக்கு இல்லை, நானும் அவர் வந்து ஐ மெட்டும் செம்பத்தி டைம்லேருந்து. அப்போலேருந்து வந்து பையான்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்ற ஒரு நண்பர், இஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு அஸ். அண்ட் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், பட் ஹிஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ். இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ் காரணம், நாங்கள்லாம் அழகாக இருக்கிற காரணம் வந்து திரு ரவி சார் தான். தேங்க்யூ ஸோ மச் பையா ஃபார் மேக்கிங் அஸ் லுக் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் லுக் குட். And Sendil Raghavan, wonderful art director we have in this movie. One more addition, one more plus point we have. And it's so nice to see such a dedicated art director. அவரும் ரவி ஒரே மாதிரி தான், சைலண்டாக இருப்பாங்க, வருவாங்க குவைட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, பேக்கில் இருப்பாங்க. ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் இட், அவங்க எதுவும் பேச வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பக்கம் நான் ரவி சார்கிட்ட தனியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரவி இப்போ எங்கள் கூட இந்த எல்லா இடத்துக்கும் கூட வந்து வாட் அ சப்போர்ட், வாட் தேங்க்யூ ஸோ மச் ரவி. எங்கள் அந்த என்டையர் ட்ரிப்பை வந்து நீங்கள் மதுரையில் ஆரம்பித்து மதுரை டு சேலம் போனோம், சேலம் திருச்சி பேக் டு கோயம்புத்தூர், 4 ஊர் வந்து 2.5 days. அது அரௌண்ட் த வேர்ல்டு 80 days மாதிரி இத்தனை ஊருங்க வந்து அரௌண்ட் டவுன் சவுத் அண்ட் ஜஸ்ட் 2.5 days முடித்தோம். அதுக்கு ரவி வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜேஎஸ்கே சார் அண்ட் நரசிம்மன் சார், இவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போது மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க, யோகி பாபு சார் இருக்கார், அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப லாட் ஆஃப் எவ்ரிபடி. யோகி பாபு சாராக இருக்கட்டும், இல்லைன்னா மனோபல சார், பூவையா செம்மலர், அதுக்கப்புறம் மோகன் வைத்தியா சார், இது மாதிரி ஏராளமான ஸ்டார்ஸ் இருக்காங்க, லக்ஷ்மி பிரதீப், எல்லாரும் வந்து they become a part of us. எங்களோட they really showed the love through in the press meet. I'd like to say a big thanks to every actor, cast and crew for and to all the cast and crew for giving us so much love and support. நாங்கள்லாம் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு மேலே ஒரு அருமையான ஒரு மனிதரை மீட் பண்ணேன், ஒரு அற்புதமான ஆக்டரை மீட் பண்ணேன். அவர் வந்து இஸ் மை இன்ஸ்பிரேஷன். இந்த என்டையர் படத்தை வந்து ஹிஸ் லிஃப்டட் த மூவின்னு சொல்கிறது வந்து ஆக்டர் கார்த்திக் சார். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். நான் நிறைய விஷயம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் லொக்கேஷனில் பார்க்கும்போது அந்த லைவ் எனர்ஜி கொண்டாந்து, ஓ மை காட், அவர் வந்து அப்படி நிற்கும் போது அப்படி கரண்ட் போகிற மாதிரி இருக்கும் லொக்கேஷனு. அண்ட் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு ஹி ஷேர்ட் ஹிஸ் மெமரிஸ், ஹி ஷேர்ட் ஹிஸ் நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு த்ரூ திஸ் மீடியா. கார்த்திக் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க, நிறைய விஷயம் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட கற்றுக்கணும். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் டு த அதர் crew members, my editor, my music director, and all the technicians, நீங்கள் எல்லாருமே வந்து you supported the movie. And எல்லாரும் சொல்லி முடிச்ச அப்புறம் ஊர்வசி மேடம் இருக்காங்க, அவங்களும் வந்து she has really been a part of the movie in a big way. அப்பாவோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. இப்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், நான்
கேஎஸ் ரவிக்குமார் சார், ஊர்வசி மேடம் அண்ட் யோகி பாபு சார் 4 பேரும் உட்காந்து சீன் பண்ணும்போது நம்ம பழைய காலத்தை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ட்ராமா நடக்கும்போது அந்த என்டையர் சீனை வந்து ஒன்றா உட்காந்து ஃபுல் டைலாக்ஸ் பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு டைலாக்லேருந்து கடைசி டைலாக் வரைக்கும் ஃபுல் சீனை படிப்போம். இந்த படத்தில் எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிது. எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் 4 பேர் நடிக்கும் போது இன்னும் டைலாக்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துப்போம், 2 தடவை 3 தடவை அதை தனியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கும் போது ஃபுல் ஷாட் எடுப்போம். அப்புறம் டேரக்டர் சார் வந்து கேமரா இந்த பக்கம் அந்த வைப்பார். வைக்கும்போது அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க. யூஸ்வலாக இப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னா ஒரு ஆக்டர் நடிக்கும்போது நம்ம எல்லாம் போய் உட்காந்துரும். பட் இங்கே வந்து இப்போ ஊர்வசி மேடம் ஷார்ட் இருந்தால் நான் கேஎஸ் ரவிக்குமார் சார் சார் அங்கே நின்று வந்து கிவிங் கவுண்டர்ஸ் கேமரா பின்னாடிலேருந்து. அதே மாதிரி அந்த எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்த கவுண்டர் கொடுத்து தி மேட் இட் ஸோ வண்டர்ஃபுல். எனக்கு வந்து ஐ ஹேட் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ மெனி லவ்லி ஆர்டிஸ்ட், ஸோ மெனி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. ஐ வாண்ட் எஸ்பெஷலி தேங்க் மை டேரக்டர் சார். இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். பட் இந்த என்டையர் படத்துக்கு காரணமே மை டேரக்டர் சார் தான், என்னுடைய அப்பா. இதுக்கு மேலே வந்து நான் வந்து லக்கி கிடையாது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஐ ஹாவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் அப்பா ஃபார் பீங் மை வண்டர்ஃபுல் ஃபாதர் அண்ட் அ கிரேட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் அம்மாவை சொல்லணும், ப்ரொடியூசர் மேடம். கண்டிப்பாக ப்ரொடியூசர் பற்றி பேசி தான் ஆகணும் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை சிஸ்டர் டூ. அண்ட் டு சமன் இட் அப் இந்த லவ்லி ஈவினிங் ஆன் சண்டே ப்ளஸ் நீங்கள் உங்கள் சண்டே ஈவினிங்கை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் யூஆர் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட். உங்களோட சப்போர்ட் தான் இஸ் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட் அண்ட் யூ ஆர் த பிரிட்ஜ் பிட்வீன் us and the audience. So thank you so much press for being amazing friends to us, not only today, right from beginning, from I started acting, and you've been a family to me. நிக்கில் வர டைலாக்லாம் கொடுத்துட்டீங்கன்னா இப்படி தான் லொக்கேஷன்லேயும் ஏன்னா ஷோ டேரக்டர் தான் கடைசியாக வர்றாரு. அதாவது எப்படியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து த பெஸ்ட் பர்சன் ஆல்வேஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ். நீங்கள் வந்து யூ ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் August 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் மூவி ஃபார் எவ்ரி ஒன். வி ஆல் ஹவ் டன் அ பெஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேர் இன் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஸோ தியேட்டரில் வந்து பாருங்கள், யூ வில் ரியலி ஹாவ் அ கிரேட் டைம். அண்ட் டு த ஷோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல்வேஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். Appreciate everything you do for us. Thank you. Thank you.